அறிவும் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் தொழுநோயாளியான நாமான் நலமடைதல் பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் மீண்டும் இறைவாக்கினர் எலிசாவின் சில வியத்தகு செயல்கள் பற்றி நாம் சிந்திப்போம். இறைவாக்கினர் எலியா விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் எலிசா இறைவாக்கினராக செயல்பட தொடங்குகிறார். தொடக்கத்திலேயே அவர் பல வியத்தகு செயல்களை செய்கிறார். அவருடைய ஒரு முக்கிய பணியாக இறைவாக்கினர் குழுக்களை வழிநடத்தும் பணி இருந்தது. இறைவாக்கினர் குழுக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு பயிற்றுவிக்கும் பணியையும் அவர் செய்தார். அவ்வாறு இறைவாக்கினர் குழுக்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடத்தை பற்றிய செய்தியைத்தான் 2 அரசர் 6வது அதிகாரத்தின் தொடக்கத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் அதாவது இறைவாக்கினர் குழுவின் பயிற்சிக்காகவும் அவர்கள் குடியிருப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட இடம் மிக குறுகியதாக, வசதிகள் குறைந்ததாக இருந்தது. அதை பெரியதாக கட்டினால் அனைவரும் அமர்வதற்கும் பயிற்சிகள் செய்வதற்கும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கும் வசதியாக இருக்கும் என இறைவாக்கினர் குழுவை சார்ந்தவர்கள் நினைக்கிறார்கள். அந்த இடத்தை பெரியதாக கட்டுவதற்கு மரங்கள் தேவைப்படுகின்றன. அவற்றை யோர்தான் ஆற்றின் கரைக்கு சென்றுதான் வெட்ட வேண்டும். தேவையான மரங்களை வெட்டி இப்போது பயன்படுத்தும் இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு பதிலாக யோர்தானுக்கு அருகிலேயே ஒரு இருப்பிடத்தை அமைக்கலாம் என அவர்கள் நினைக்கிறார்கள். யோர்தான் ஆற்றின் கரையில் அடர்ந்த காட்டுப்பகுதிகள் உண்டு. அந்த காடுகளில் அக்காயா, ஏசல் போன்ற வலிமையான மரங்கள் கிடைக்கும். இந்த மரங்கள் வீடு கட்டுவதற்கு பயன்படும் மரங்கள். எனவே இறைவாக்கினர் குழுவினர் தங்கள் தலைவரான இறைவாக்கினர் எலிசாவிடம் தங்களின் எண்ணங்களை கூறுகின்றார்கள். அவரும் சம்மதம் தெரிவிக்கின்றார். அவர்களின் அழைப்பை ஏற்று அவர்களுடன் மரங்களை வெட்டுவதற்காக செல்கின்றார். அவர்கள் யோர்தானுக்கு சென்று மரங்களை வெட்டி கொண்டிருந்த போது இறைவாக்கினர் குழுவை சார்ந்த ஒருவருடைய கையில் இருந்த இரும்பு கோடாரியின் தலை கை தவறி ஆற்றில் விழுகிறது. அந்த இரும்பு கோடாரியை அவர் இரவலாக வாங்கி வந்திருந்தார். கோடாரியை திருப்பிக் கொடுக்க முடியாவிட்டால் அதன் உரிமையாளருக்கு என்ன பதில் கூறுவது என அவர் பதற்றப்படுகிறார். எனவே பதற்றத்துடன் ஓடி வந்து இறைவாக்கினர் எலிசாவிடம் முறையிடுகிறார். இறைவாக்கினர் எலிசா பதற்றப்படாமல் அந்த கோடாரியின் தலை விழுந்த இடத்தை கேட்டு அறிந்து கொண்டு ஒரு கம்பை வெட்டி அந்த இடத்தில் எறிகிறார். அது எந்த மரத்தின் கம்பு என்பது நமக்கு தெரியவில்லை. அவர் நீரில் எறிந்த கம்பு காந்த சக்தி உள்ள ஒரு கம்பாக தெரிகிறது. நீரில் விழுந்த கம்பு நீருக்குள் விழுந்த கோடாரியை ஈர்த்து நீரின் மேல் பகுதிக்கு கொண்டு வருகிறது. நீரில் கோடாரியை மிதக்கச் செய்கிறது. இறைவாக்கினர் எலிசா கோடாரியை மீட்டு அந்த இறைவாக்கினர் குழுவினை சார்ந்த உறுப்பினரிடம் தருகிறார். எலிசாவின் வியத்தகு செயல்கள் அனைத்தும் அவரது ஆற்றலை வெளிப்படுத்துபவையாக உள்ளன. இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அடிக்கடி போர் நடந்தது. அண்டை நாடுகளான இரு நாடுகளும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டார்கள். இப்போது சிரியாவின் அரசன் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க முயற்சிக்கிறான். அவனது அலுவலர்களோடு போர் நடத்துவது பற்றி ஆலோசனை நடத்துகிறான். சிரியாவின் அரசனின் ஆலோசனைகளையும் திட்டங்களையும் இறைவாக்கினர் எலிசா அறிந்து கொள்கிறார். குறிப்பாக போர் தொடுப்பதற்கு எந்த இடத்தில் பாளையம் இறங்கலாம், எவ்வாறு இஸ்ரேலை தாக்கலாம் போன்ற சிரியாவின் திட்டங்களை எலிசா அறிந்து இஸ்ரேலின் அரசருக்கு அறிவிக்கின்றார். பல முறைகள் இவ்வாறு நடக்கின்றன. சிரியாவின் அரசனின் திட்டங்கள் அனைத்தையும் இறைவாக்கினர் எலிசா வழியாக அறிந்து கொண்டு இஸ்ரேலின் அரசன் போரிலிருந்து தப்பிக்க முன்னெச்சரிக்கைகளை எடுக்கிறார். இவ்வாறு தன்னை எளிதில் காத்து கொள்கின்றார். தனது திட்டங்கள் அனைத்தும் தோல்வியை சந்திப்பதால் சிரியாவின் அரசன் ஆத்திரமடைகிறான்.
தனது அலுவலர்களில் யாராவது இஸ்ரேலின் அரசனுக்கு ஒற்றனாக இருக்கலாம். அந்த ஒற்றனின் வழியாக இஸ்ரேலின் அரசன் தனது திட்டங்களை அறிந்து கொள்ளலாம் என அவன் சந்தேகப்படுகிறான். ஆனால் அவனது அலுவலர்களில் ஒருவன் உண்மையை கூறுகிறான். என் தலைவரான அரசே, இஸ்ரேலில் இருக்கும் எலிசா என்ற இறைவாக்கினர் தங்கள் பள்ளி அறையில் பேசுவதை கூட தம் அரசனுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார் என்கின்றார். எலிசாவின் இச்செயல் சிரியாவின் அரசனின் ஆத்திரத்தை இன்னும் அதிகரிக்கச் செய்கிறது. எலிசாவை அவன் கைது செய்ய விரும்புகிறான். எனவே தனது அலுவலர்களிடம், நீங்கள் போய் அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்து வாருங்கள், நான் ஆட்களை அனுப்பி அவரை பிடிக்கச் செய்வேன் என்கிறார். அலுவலர்களும் இறைவாக்கினர் எலிசா இருக்கும் இடத்தை தேடி அறிந்து கொள்கிறார்கள். அவர் தோத்தானில் இருக்கிறார் என அரசனுக்கு அறிவிக்கின்றார்கள். சிரியாவின் அரசன் எலிசாவை கைது செய்வதற்கு முயற்சிகளை தொடங்குகிறார். அவரை பிடித்து வர குதிரைகளையும் தேர்களையும் பெரிய படையையும் அனுப்பி வைக்கிறார். அவர்களும் இரவோடு இரவாக தோத்தானுக்கு வந்து நகரை சூழ்கிறார்கள். இறைவாக்கினர் எலிசாவை கைது செய்து தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டால் தனது திட்டங்கள் வெற்றி பெற தடையிருக்காது என சிரியாவின் அரசன் நினைத்திருக்கலாம். சிரியாவின் படைகள் தோத்தானை சுற்றி வளைத்த அடுத்த நாள் காலையில் இறைவாக்கினர் எலிசாவின் பணியால் நகரை சுற்றி படைகளும் குதிரைகளும் தேர்களும் இருப்பதை காண்கிறார். அவனது நெஞ்சில் அச்சம் குடிகொள்கிறது. அவன் அச்சத்துடன் இறைவாக்கினர் எலிசாவை நோக்கி, ஐயோ என் தலைவரே, என்ன செய்வோம் என கதறுகிறான். இறைவாக்கினரின் ஆற்றலை அவன் முழுமையாய் அறிந்திருக்கவில்லை. ஆண்டவர் அவர் வழியாக செயல்படுவார் என்பதையும் அவன் தெரிந்திருக்கவில்லை. இறைவாக்கினர் எலிசா அவனை பார்த்து, அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் மிகுதி என்கிறார். அவனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எலிசா தனது பணியாளரின் கண்களை ஆண்டவர் திறந்தருள வேண்டுகிறார். ஆண்டவர் எலிசாவின் பணியாளருடைய கண்களை திறந்தபோது அவன் மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை காண்கிறார். ஆண்டவரின் பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவன் அப்போது உணர்ந்து கொள்கிறான். இறைவாக்கினர் எலிசாவின் பணியாளர் கண்ட காட்சியை அவருடைய எதிரிகளான சிரியர்கள் காணவில்லை. ஆண்டவரின் படை இறைவாக்கினர் எலிசாவிற்கு பாதுகாப்பாக நிற்பதை அவர்கள் அறியவில்லை. எனவே அவர்கள் இறைவாக்கினர் எலிசாவை பிடிப்பதற்காக நெருங்கி வருகிறார்கள். சிரியர்களின் படை இறைவாக்கினர் எலிசாவை நெருங்கியதும் அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். சிரிய படையினரின் கண்களை பார்வையற்று போகச் செய்யும்படி வேண்டுகிறார். இறைவாக்கினர் எலிசாவின் வேண்டுதல் கேட்கப்படுகிறது. சிரிய படை வீரர்களின் கண்கள் கட்டப்படுகின்றன. அவர்கள் தங்கள் பார்வையை இழக்கிறார்கள். அவர்களால் எலிசாவை காண முடியவில்லை. வேறு யாரையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் திகைக்கிறார்கள். இறைவாக்கினர் எலிசா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களை திசை மாற்றுகிறார். அவர்களிடம் அன்பாக பேசி இஸ்ரேலின் தலைநகரான சமாரியாவுக்கு அவர்களை கூட்டிச் செல்கிறார். அவர் அவர்களிடம், இது நீங்கள் செல்ல வேண்டிய பாதையுமன்று நகருமன்று, என்னை பின்தொடருங்கள், நீங்கள் தேடும் மனிதனிடம் நான் உங்களை அழைத்துச் செல்வேன் என்கிறார். சிறிய படை வீரர்கள் எலிசாவை நம்புகிறார்கள். அவர் பின்னே செல்கிறார்கள். சிரியர்கள் எலிசாவை கைது செய்வதற்காக தோத்தானுக்கு வந்தார்கள். இப்போது எலிசாவின் கட்டுப்பாட்டிற்குள் அவருடைய கைதிகளாக இருக்கிறார்கள். எலிசாவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட சிரிய படையினர் சமாரியா வந்தடைந்ததும் கட்டப்பட்டிருந்த அவர்களின் கண்களை திறப்பதற்கு எலிசா ஆண்டவரிடம் வேண்டுகிறார். எலிசாவின் வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு சிறிய படை வீரர்களின் கண்களை திறக்கின்றார். அவர்கள் தாங்கள் சமாரியாவில் நிற்கின்றனர் என்பதை காண்கின்றனர். எதிரி நாட்டின் தலைநகரில் நிற்பது நிச்சயமாக அவர்களுக்கு அச்சத்தை கொடுத்திருக்க வேண்டும். இஸ்ரேலின் அரசனும்
அந்த அச்சத்தை அதிகப்படுத்துகிறான். அவன் இறைவாக்கினர் எலிசாவை நோக்கி, என் தந்தையே, இவர்களை நான் வெட்டி வீழ்த்தட்டுமா என கேட்கின்றான். இறைவாக்கினர் எலிசாவை இஸ்ரேலின் அரசன் தந்தையே என அழைப்பது எலிசாவின் மேல் அரசன் கொண்டிருந்த மதிப்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது. இஸ்ரேல் அரசனின் சிந்தனையெல்லாம் சிறிய படை வீரர்களை கொல்வதில்தான் உள்ளது. அவர்களை கொன்றுவிட்டால் சிரியாவை தோற்கடித்து விட்டதாக அவன் கொண்டாடலாம். ஆனால் இறைவாக்கினர் எலிசா அவர்களை கொல்ல விரும்பவில்லை. மாறாக சிறிய அரசனுக்கு ஒரு அமைதியின் பாடம் நடத்த விரும்புகிறார். இறைவாக்கினர் எலிசா இஸ்ரேல் அரசனை நோக்கி, அவர்களை கொல்ல வேண்டாம். நீர் சிறைப்படுத்தியவர்களை நீரே வாளினாலோ அம்பினாலோ கொல்வீரோ? எனவே அவர்கள் பசிதாகம் தீர அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடும். அவர்கள் தங்கள் தலைவரிடம் திரும்பிச் செல்லட்டும் என்கிறார். இறைவாக்கினர் எலிசா ஏன் இவ்வாறு செய்கிறார் என்ற கேள்வி நம்மில் எழலாம். எலிசா சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அமைதி நிலவ வேண்டும் என விரும்புவதைப் போல தெரிகிறது. சமாரியாவுக்கு கூட்டி வந்த சிரியாவின் படை வீரர்களை கொல்வதால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அதனால் போர்கள் நிற்கப் போவதில்லை. சிரியாவின் அரசன் மீண்டும் போர் தொடுக்கலாம். ஆனால் சமாரியாவுக்குள் வந்த சிறிய படை வீரர்களுக்கு எதுவும் நேராமல் உபசரித்து அனுப்பி வைப்பது சிறிய அரசனிடம் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதனால் இரு நாடுகளுக்கும் இடையில் அமைதி ஏற்படலாம். இஸ்ரேலின் அரசன் இறைவாக்கினர் எலிசாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான். சிறிய படை வீரர்களை கொல்வதற்கு பதிலாக பெரிய விருந்தொன்றை ஏற்பாடு செய்கிறான். சிறிய படை வீரர்களும் அந்த விருந்தில் உண்டு குடிக்கிறார்கள். அச்சம் நீங்கி ஆனந்தத்துடன் நாடு திரும்புகிறார்கள். போர்கள் மறைந்து இரண்டு நாடுகள் நடுவிலும் அமைதி நிலவ வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசாவின் நோக்கமும் நிறைவேறுகிறது என நாம் கூறலாம். அதன்பின் சிரியாவின் கொள்ளை கூட்டத்தினர் இஸ்ரேல் நாட்டுக்குள் காலெடுத்து வைக்கவில்லை என்ற செய்தியுடன் ஆசிரியர் இப்பகுதியை நிறைவு செய்கிறார். அதாவது அந்த நிகழ்விற்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கு நடுவில் அமைதி நிலவுகிறது. இந்த நிகழ்வும் எலிசாவின் செயல்களும் பல செய்திகளை நமக்கு கற்பிக்கின்றன. முதலாவது, எலிசாவின் இருப்பிடத்தை சுற்றி ஆண்டவரின் பாதுகாப்பு இருப்பதை நாம் கண்டுணர முடிகிறது. ஆண்டவரின் ஊழியர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர்களை பாதுகாக்கிறார். இரண்டாவது, எலிசாவின் இருப்பிடத்தை சுற்றி நெருப்பு குதிரைகளும் தேர்களும் நிற்பதை கண்டு எலிசாவின் பணியாளன் அச்சம் நீங்கி ஆண்டவரின் ஆற்றல் எலிசாவில் செயல்படுவதை காண்கிறார். மூன்றாவதாக, சிறிய படை வீரர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்காமல் அனுப்பி வைப்பது இரண்டு நாடுகள் நடுவிலும் அமைதியை கொண்டு வருகிறது. இதனால் எலிசாவின் நோக்கம் நிறைவேறுகிறது. ஆனால் இந்த அமைதி நிலையானதா? எவ்வளவு காலத்திற்கு இந்த அமைதி நீடிக்கும் என்ற கேள்விகளும் தொக்கி நிற்கின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.